வித்தைக்காரன். தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயரின் புகழை கேள்விப்பட்டு அவரை காண்பதற்காக விஜயநகரத்தை நோக்கி புறப்பட்டான். பல நாட்கள் அவ்வூரில் தங்கி முயற்சித்தும் அரசரை காண இயலவில்லை. எப்படியாவது அரசரை பார்த்துவிடுவது என்ற முயற்சித்து கொண்டே அவ்வூரிலேயே தங்கியிருந்தான். தினமும் அரண்மனைக்கு போவதும் திரும்ப வருவதுமாக இருந்தான். ஒரு நாள் வித்தைகள் செய்து வேடிக்கைகள் செய்து காட்டும் தெப்பட்டி வித்தைக்காரனை சந்தித்தான். அவனும் அரசனிடம் தன் வித்தைகளை காட்டி பரிசு பெறும் எண்ணத்துடன் இருப்பதாக புரிந்து கொண்டான். அவனுடனே தானும் ஒரு வித்தைக்காரனை போல் சேர்ந்து கொண்டான். அரசர் கிருஷ்ணதேவராயர் முன்னிலையில் வித்தைக்காரன் செப்பட்டி வித்தைகளை செய்து காட்டி அனைவரையும் மகிழ்வித்தான். அரசரும் அவன் செய்து காட்டிய வித்தையினால் மிகவும் மகிழ்ந்து 1000 பொன் பரிசளித்தார். ஆனால் அவன் அந்த பரிசினை பெறும் முன்பே ராமன், அரசே, இவனை விட வித்தையில் வல்லவனாகிய நான் இருக்கிறேன். நான் செய்து காட்டும் வித்தைகளை இவனால் செய்ய முடியுமா என்று கேட்டு பாருங்கள். பிறகு பரிசு யாருக்கு என்று முடிவு செய்யுங்கள் என்றவாறு முன்னால் வந்து நின்றான். அரசருக்கு மிக மகிழ்ச்சி. போட்டி என்று வந்துவிட்டாலே அது மிகவும் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும் அல்லவா? எனவே உன் வித்தைகளையும் காட்டு என்று அனுமதி வழங்கினார் மன்னர். செப்பட்டி வித்தைக்காரனுக்கு ஒரே கோபம். உனக்கு என்னென்ன வித்தைகள் தெரியும்? செய்து காட்டு. நீ செய்யும் அனைத்து வித்தைகளையும் நான் செய்து காட்டுகிறேன் என்று சவால் விட்டான். அனைவரும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தனர். தெனாலிராமனோ பதட்டம் ஏதுமின்றி முன்னால் வந்து நின்றான். ஐயா, எல்லா வித்தைகளையும் செய்யவில்லை. ஒரே ஒரு வித்தையை மட்டும் செய்கிறேன். அது கண்களை மூடிக்கொண்டு செய்கிறேன். நீங்கள் கண்களை திறந்து கொண்டு அந்த வித்தையை செய்து காட்டுங்கள். உங்களால் முடியாவிட்டால் அரசர் தரும் 1000 பொற்காசுகளில் பாதியை எனக்கு தந்துவிட வேண்டும் என்றான். வித்தைக்காரனோ வெகு அலட்சியமாக, போ, நீ கண்களை மூடிக்கொண்டு செய்யும் வித்தைகளை நான் கண்களை திறந்து கொண்டு செய்ய வேண்டும், அவ்வளவுதானே? நீ செய்து காட்டு என்றான். உடனே ராமன் அரசரை வணங்கிவிட்டு கீழே அமர்ந்தான். ராமன் அரசனை வணங்கிவிட்டு கீழே அமர்ந்த பின் தன் கையை நிறைய மணலை வாரி கெடுத்து கொண்டு மூடிய தன் கண்களில் நிறைய கொட்டி கொண்டான். அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்து சிரித்தனர். மன்னரும் குலுங்கி சிரித்தார். பிறகு ராமன் தன் கண்ணிலிருந்து மண்ணை தள்ளிவிட்டு வித்தைக்காரனை பார்த்து, இந்த வித்தையை நீர் உமது கண்களை திறந்து கொண்டு செய்து காட்டுங்கள் என்றான். வித்தைக்காரனால் எப்படி முடியும்? நான் தோற்று போகிறேன், என்ன மன்னித்து விடுங்கள் என்று தலைகுனிந்து நின்றான். மன்னர் மகிழ்ந்து ராமனை அழைத்து அவனை பற்றி அறிந்து கொண்டார். பிறகு தெனாலிராம கிருஷ்ணதேவர், உன் புத்தி சாதுரியத்தை மெச்சினேன். நீ சொன்னபடி 500 பொற்காசுகளையும் பெற்றுக்கொள் என்றான்.